திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் மகிழ்ச்சியோடு இணைகிறார். அவரோட புன்னகையை பார்க்கும்போது இந்த பிரம்மாண்ட கட்சி அந்த கட்சி தானா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் போட்டிருக்கேன். அந்த கட்சி தானா மணிகண்டன்? தெரியாம அந்த கட்சி அவரு இல்ல அண்ணன் இல்ல அண்ணன் திருச்சி வேலுச்சாமியோட அறிமுகப்படுத்திய போது அது மிகப்பெரிய ஆனந்தமா இருந்தது. அதான் சிரிப்பு வேற ஒன்றும் இல்ல. ஏன்னா காங்கிரசுடைய மூத்த தலைவர் மட்டுமல்ல, ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு தலைவர். தவறு என்றால் தவறுதான் என்று பேசக்கூடிய ஒரு தன்னலம் இல்லாத தன்னிகர் இல்லாத தலைவர். அவருக்காக வணங்குறேன். சரி, நான் கேட்ட கேள்வி அந்த கட்சி தானா? பிரம்மாண்ட கட்சி அந்த கட்சி தானா? நீங்க இந்த ரகசியத்தை எந்த இடத்தில் சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் தான் அதிமுக சொல்ல வேண்டும். இப்போ உங்ககிட்ட சொன்னா என்ன ஆகுங்க? இப்ப நீங்க முன்கூட்டியே நீங்களே முடிவு பண்ணி சொல்ல ஆரம்பிச்சீங்க. சொன்னா இன்னும் மியூகத்துக்கு விபரீத முடிவு வந்துருங்க. எனவே சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் சொல்ல வேண்டியதை பொதுச் செயலாளர் சொல்லுவார். அதற்கான தான் அந்த வார்த்தை. அந்த கட்சி இல்ல இல்ல எந்த கட்சி என்று இப்போது சொல்லவே முடியாதுங்க, சொல்லவே கூடாது. அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் மிக மூத்த அனுபவமுடையவர். அவருக்கு நன்றாக தெரியும். நிச்சயமாக வருகிற 2026 தேர்தல் என்பது மிக வித்தியாசமாக இருக்கும். நீங்க தொடக்கத்திலே வேற கேட்ட நீங்க அங்க சம்பந்தம் இல்லாம கனெக்ஷன் கொடுக்குறீங்களே. இல்ல சார், எல்லாவற்றையும் சம்பந்தப்படுத்துவதுதான் அரசியல். அரசியல்ல இப்போ காங்கிரசுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய பந்தம் உண்டு, பாரம்பரிய நட்பு உண்டு, பாரம்பரிய கூட்டணி உண்டு, மறுக்க முடியாது. அந்த கூட்டணி தான் இயற்கையான கூட்டணி தான் இருந்தது. இப்போ வருகின்ற 2026 தேர்தலில் நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை அதிமுக அளிக்கும். வெற்றி மட்டுமல்ல, வேற நினைச்சு கேட்டேன். நீங்க வேற எதிர்பாராத பதில சொல்றீங்க. நீங்க ரசிகரா இருப்பீங்களே, அந்த கட்சியை மனசுல வச்சு கேட்டேன். நீங்க வேற ஒரு புதுசா கூட்டம் போடுறீங்களே. இல்ல, நீங்க எந்த கட்சி என்று இப்பொழுது உங்கள் யூகத்துக்கே நீங்க வந்து நிச்சயமா முடிவு ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த கட்சியான்னு கேட்டு எல்லா கட்சியும் கொண்டு வந்து வருவீங்க, எனக்கு தெரியும். ஆனாலும் எந்த கட்சி என்று சொல்ல முடியாது. சொல்ல வேண்டிய காலத்தின் தேவை இப்போது இல்லை. காங்கிரஸ் கட்சி கிடையாது தானே சார்? சொல்ல முடியாது சார், எந்த கட்சின்னு சொல்ல முடியாது சார். நீங்க அதாவது அழைக்கவில்லை என்பதற்காகவே அவர்கள் வர வேண்டாம் என்ற அர்த்தம் அல்ல. யார் வேண்டுமானாலும் இந்த கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் மக்கள் விரும்புகிறார்கள் இந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற மக்கள் விருப்பம். ஏன்னா காங்கிரஸே உண்டு. அதாவது கர்மவீர காமராஜருக்கு இணையான ஒரு தலைவர் இந்த நாட்டில் இன்றும் உருவாகவில்லை. அந்த தலைவர் கொடுத்து கொச்சையாக கருணாநிதியை பேசியிருக்கிறார் என்று ஒருவர் பேசுகிறார் என்றால் கொதித்து போய் நான் திருச்சி வேலுச்சாமி பேசிதான் வைரல். எனவே எந்த சூழ்நிலையிலும் அரசியல் மாற்றத்திற்கு தமிழ்நாடு தயாராக இருக்கிறது. பாஜகவை கைட்டி விடுறதுக்கு தயாராயிடுச்சா? அதுவும் எந்த சூழ்நிலையாலும் உருவாகலாம். அந்த சூழ்நிலையை நாம் வந்து உறுதியிட்டு அறிவிட்டு இப்படிதான் சொல்லவே முடியாது. 26 தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலம் இருக்கிறது. ஒரு 10 மாத காலம் சார், மிகப்பெரிய காலம். நான் அப்படி சொல்ல விரும்பல. ஆனால் 2026 நிச்சயமாக திமுக வீட்டுக்கு அனுப்படும். அதற்கான வியூகத்துக்கு அதிமுக முன்னோட்டத்தை துவங்கி இருக்கிறது. அத நீ குறிப்பா சொல்லுங்க, சுந்தரா டிராவல்ஸ் என்று ஐயா ஸ்டாலின் கிண்டல் பண்ணார். மக்களுக்கு சுதந்திரமான ஒரு காலத்தை உருவாக்கினால் டிராவல்ஸ் அது. எனவே அந்த டிராவல்ஸில் யாரெல்லாம் பயணிக்க போறாங்க, யார் யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ அவங்க எல்லாம் நாங்க மாட்டோங்கிறாங்களே. விடுதலை சிறுத்தைகளை கூப்பிட்டீங்க, என்ன சொன்னாங்க? ஏங்க எங்களை கூப்பிடுறீங்க, நாங்க எப்படிங்க வருவோங்கிறாங்க. ரத்த கம்பளம்னு கம்யூனிஸ்ட் சொல்லுது. நீங்க கூப்பிடுறாங்க, கதை வடைக்கிறாங்களே. சார் ஹரி சார், அழைப்பது விருப்பம். நீங்க அந்த 4 பேர் பேசுறது கூட யார் வேண்டும் அழைக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அழைப்பதற்கு உரிமை உண்டு. இல்ல அவங்க கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல. பிஜேபியை கூட்டணி வச்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட வான்னு கூப்பிட்டா, விடுதலை சிறுத்தைகளை வான்னு கூப்பிட்டா, இப்ப நீங்க காங்கிரஸுக்கு சமிகை கொடுத்தா அதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? சார், கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி எதிரி, இங்க ஒன்னா இல்லையா? இது காலத்தின் தேவை சார். காலம் எப்படி சூழ்நிலை உருவாக்குறதோ அதற்கு தக்கவாறு எல்லாமே ஒன்று சேர வாய்ப்புண்டு. எதையுமே அரசியலை மறுதளிக்க முடியாதுங்க. விபி சிங் ஆட்சி எல்லாமே ஒன்னா பிஜேபி காங்கிரஸ் இணை மறைமுகமா ஒன்று சேர்ந்து ஆதரவளிக்கலையா? எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் அரசு உருவாகலாம். என்னங்க காலம் கனியும் அப்படின்னு இன்னமும் நம்புறாங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஒரு கூட்டணிக்கு அழைப்பு விடுப்பது என்பது எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒரு கட்சியுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கும்
இடதுசாரி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதோடு சேர்த்து ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகிறது என்கிற யூகமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து என்ன புரிகிறது என்று சொன்னால், பொங்கலூர் மணிகண்டன் அவர் சொன்னதிலிருந்தும் என்ன புரிகிறது என்று சொன்னால், ஒரு குழப்பத்தை திமுக கூட்டணியிலே உருவாக்க நினைக்கிறார்கள். அதே தான் எங்களுடைய தலைவரும் சொல்லியிருக்கிறார். அது உங்களோட உரிமையா என்ன? இன்னொரு கூட்டணியில குழப்பத்தை உருவாக்குறது. நீங்க எவ்வளவு காலம் சொல்லியிருக்கிறீங்க, ஐயோ அதிமுக பாஜக சேர்ந்து இருக்கிறாங்களே, ஐயோ பாவமே அப்படின்னு அவங்களுக்காக எவ்வளவு பரிஞ்சு பேசிருக்கீங்க. நீங்க குழப்பம் உருவாக்கலாம், அவங்க உருவாக்க கூடாதா? அவர் சொல்வதற்கும் நாங்கள் சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அதாவது திராவிட இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக பிஜேபியோடு சேரக்கூடாது என்பதுதான் நாங்கள் சொல்றோம். பிஜேபியோடய சேரக்கூடாது, நீங்களும் சேர மாட்டீங்க, தெருவில் நிற்கணுமா? அவங்க ஒரு நம்பகத்தன்மை, இப்போ எடப்பாடியார் ஒரு நம்பகத்தன்மையுடைய தலைவரா கட்சியா அது மாறுகிற போது நாங்கள் அந்த கூட்டணியை பற்றி யோசிக்கலாம். ஆனால் இப்போ அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது, கொள்கை கூட்டணியாக இருக்கிறது, வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறது. அப்படி இருக்கிற சூழலில் இங்கே ஒரு குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்பது நம்பர் 1. நம்பர் 2, அண்ணன் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொன்னதிலிருந்து இங்கே பிஜேபியோடு இணைந்திருந்தால் வெற்றி பெற முடியாது என்கிற எண்ணம் அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. ஏன்னா பிஜேபியினுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள், முன்னணி தலைவர்கள் ஒருவரான அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி என்பதை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார். இவர்கள் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடியார் பேசி வருகிறார். அப்படி இருக்கிற போது இன்னும் அங்கே ஒரு சிங்க் ஆகலை. அந்த கூட்டணியை இன்னும் அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றாக ஒரு சிங்க் ஆகக்கூடிய வகையில் இல்லை. அது மட்டும் நீங்க சொல்றத பார்த்தா அதிமுக பிஜேபியை தாண்டி ஆப்ஷன்ஸ் யோசிக்குது. அதோடைய விளைவு தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கிற அழைப்பு நீங்க பாக்குறீங்க. அப்படிதான் நானும் பார்க்கிறேன். பிஜேபியை கழட்டி விட்டு கூட அவர்கள் வெளியேறலாம் என்பதாக தான் நான் பார்க்கிறேன். பொங்கலூர் மணிகண்டன் சொன்னதிலிருந்து அதை நான் நிரூபிக்கிறேன். ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் பிஜேபியோட கூட்டணியிலிருந்து விலக கூட அதிமுக தயாராக இருக்கிறது. அதான் சொன்னா, இன்னும் அங்க சிங்க் ஆகல. இன்னும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாமக, தேமுதிக எல்லாம் இருந்து அதெல்லாம் வரப்போகிறார்களா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை ஓபிஎஸ், தினகரன் போன்றவர்களெல்லாம் வந்தால் இபிஎஸ் அதிமுக என்ன சொல்ல போகிறது என்பது தெரியல. அப்படியே அந்த கூட்டணி முரண்பட்ட கூட்டணியாக, பொருந்தா கூட்டணியாக, கொள்கை இல்லாத கூட்டணியாக அது இருக்குது ஒரு பக்கம். அப்படி இருக்கிற சூழலில் வெற்றி பெறுவது கடினம், வெற்றி பெறவே முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். என்ன காரணம்னா, ஒரு பக்கம் அவர்களுக்கு சிறுபான்மையினுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பறிபோகிறது. பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைத்ததால் அதிமுக மீது சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதுமே எம்ஜிஆர் மீது, புரட்சி தலைவி ஜெயலலிதா மீது, அவர்கள் மீதெல்லாம் ஒரு நம்பிக்கை சிறுபான்மை மக்களுக்கு இருந்தது என்பது உண்மை. ஆனால் அந்த நம்பகத்தன்மை இப்பொழுது இழந்திருக்கிறார்கள். பிஜேபியோடு கூட்டணி வைக்கிற போது சிறுபான்மையுடைய வாக்குகள் எல்லாம் இழக்கக்கூடிய பேரபாயம் இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழலில் விஜயும் இங்கே களத்தில் இருப்பதால் வெற்றி பெறவே முடியாது என்கிற சூழ்நிலையில் தான் இப்படி ஒரு கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறார். இடதுசாரிகளே இல்லை என்று சொன்னார் ஒரு கூட்டத்தில் கோயம்புத்தூரில். இங்கே சிதம்பரத்தில் வரும்போது இடதுசாரிகளுக்கு அழைப்பு விடுகிறார், ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறேன் என்று சொல்றார். பிஜேபி ஒரு ரத்த வெறி பிடித்த மதவெறியை இந்த நாட்டில் திட்டமிட்டு வெறுப்பு அரசியலால் மக்களை கூறு போட்டு வேறுபடுத்தி இருக்கக்கூடிய பிஜேபியோடு எப்படி போய் கம்யூனிஸ்டுகள் இணைய முடியும்? நாங்கள் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார், பிஜேபியோடு பிஎம்கோடு எங்களுக்கு எப்பொழுதும் கூட்டணி கிடையாது. அந்த கட்சிகள் இடம்பெறுகிற கூட்டணியும் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறோம்.